புதுச்சேரி வில்லியனூரைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி, வயது 85. இவர் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக உடலுக்கு ஆரோக்கியம் தரும் கம்பு, கேழ்வரகு, நீர்மோர் ஆகியவற்றை விற்பனை செய்து வருகிறார். எம்ஜிஆரின் தீவிர பக்தரான சுப்பிரமணி ட்ரை சைக்கிளில் சென்று கூழ் விற்கிறார். அதுவும் எம்ஜிஆர், ஜெயலலிதா நடித்த சினிமா பாடல்களை பாடியும் டான்ஸ் ஆடியும் கூழ் விற்பனை செய்கிறார். வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு டம்ளர் கூழ் மற்றும் கடித்துக்கொள்ள நார்த்தங்காய் ஊறுகாய், பூண்டு துவையல் என உடல் ஆரோக்கியம் காக்கும் தமிழர் பாரம்பரிய உணவை லாப நோக்கம் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு வாரி வழங்கி வருகிறார். உடம்புக்கு நிறைய ஆரோக்கியம். ஒரு 10 ரூபாய், கூழ் 10, 20 அது சாப்பிடுங்க வந்து சாப்பிடுக்குமா. அது இளைஞர்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்புறம் வந்து கூழ் சாப்பிட்டு நிம்மதியாக ஜெயலலிதா, எம்ஜிஆர் பாட்டு பாடுதான் எனக்கு கூழ் அப்படின்னு சொல்லி, யார் இந்த காலத்தில் இந்த பாட்டு பாடுறான் அப்படின்னு சொல்லி இளைஞர்லாம் வந்து நம்ம இதோட வாழ்த்துக்கள் பரவாயில்ல, நல்லதா இருக்குது, வாழ்த்தை குளிர வச்சுங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு கரெக்டாக சொன்னேன். நான் ஒரு 25 கிலோமீட்டர் போவேன். நான் 25 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் அதுக்கு எண்ணெய் போட்டுக்கின்னு நானே சுற்றுல மக்களுக்கு பசி எடுக்கிறேன்ப்பா. உடம்புக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வர, குளிர்ச்சி, கூட்ட தமுக்கம் குளிர்ச்சி, உடம்பு ஸ்ட்ராங்கு, எந்த ப்ராப்ளம் வராது. எனக்கு வந்து எப்படி செஞ்சு நடக்குது. காரணம்னா அந்த கூழ் தெம்பு தான். பட்டா ஏந்தி முடியல, ஏந்தி வண்டி தொட்டுட்டா மக்களுக்கு பசியடையா எனக்கு ஒரு பிறகு இந்த பொழுதுபோக்கு தெரியாது. எம்ஜிஆர் பாட்டு போட்டால் தான் எனக்கு பொழுதுபோக்கு தெரியாது, மக்களுக்கு பசி அடைக்கிறேன். பச்சீர் வந்தால் ஒரு சொம்பு கூழ் கொடுப்பேன், ஒரு டம்ளர் கொடுப்பேன், பசி மாத்திரம் பரவாயில்ல. வீடோடி வாழ்த்துக்கள். காலையில் ட்ரை சைக்கிளை மிதிக்கும் சுப்பிரமணி தினமும் 25 முதல் 35 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வாடிக்கையாளர் இல்லம் தேடி கூழ் கொடுத்து மகிழ்கிறார். பசி எடுத்தால் ஒரு டம்ளர் கூழ் குடித்து பசியாற்றிக் கொள்வார். புதுச்சேரிக்கு எம்ஜிஆர் வந்த சமயம் சுப்பிரமணி குறித்து கேள்விப்பட்டார். உடனே சுப்பிரமணி இருப்பிடம் சென்று அவரிடம் கேழ்வரகு கூழ் வாங்கி ரசித்து ருசித்து குடித்து மகிழ்ந்தார். நார்த்தங்காய் ஊறுகாயையும் எம்ஜிஆர் விடவில்லை. அதற்கு பரிகாரமாக அள்ளி கொடுக்கும் வள்ளல் எம்ஜிஆர் உடனே சுப்பிரமணிக்கு ட்ரை சைக்கிள் ஒன்றை பரிசாக வழங்கி வாழ்த்தினார். இருப்பாரு, ஒரே ஆரோக்கியமா தகதகன்னு இருப்பாரு. அவருடைய பேரை நான் இது வரைக்கும் கொண்டு வந்தேன். உருவாக்கத்தை பார்த்தாரு, கூழ் சாப்பிட்டாரு. எனக்கு வந்து அப்ப எனக்கு அன்பளிப்பு கொடுத்தாரு, ஒரு ட்ரை சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தாரு அப்பா. இப்போ வந்து இல்லை, அவருடைய பாட்டு ஓடு, அதனால எனக்கு பொழுதுபோக்கு தெரியல. எனக்கு ஒரு வண்டியை பிடிச்சி அந்த பாட்டை போட்டாலுங்க நான் ஒரு 85 வயசு 75 வயசு ஆண்ட முடியல. நான் ஆரோக்கியமா எது அவருடைய நன்றி நான் இருக்கிறேன். எம்ஜிஆருடைய இது என்னப்பா எம்ஜிஆர் பாட்டா போடுவேன் பார்த்து, இது போட்டால் தான் எனக்கு கூழ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போட்டது எனக்கு பொழுதுபோக்கு தெரியல. அதே மாதிரி ஆரோக்கியமாக நான் இருக்கிறேன். இந்த இளைஞரெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு அங்கே இங்கே போய்கிட்டே இருக்கிறாங்க. நான் இந்த மக்கள் கூழ் குடிக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு தெம்பும் எனக்கு வருது. அந்த காலத்தில் கூழ் குடிச்சவங்கள 100 வயசு 200 வயசு ஆகுமான்னு கடந்தாங்க. இப்போ கூழ் குடிக்காதவங்களாம் இப்போ வந்து அதை பார்த்து கற்றுக்கிட்டு இப்போ அதை சாப்பிட்டு பரவாயில்ல, என் உடம்பு எந்த ப்ராப்ளம் இல்லை, டாக்டர்கிட்ட போய் காட்டினா எனக்கு பிபி சுகர் எடுக்கிறாங்க. இளைஞரெல்லாம் வந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, எந்த விதமான தப்பு கிடையாது, கூழ் குடிக்கலாம் அப்படி வந்து சாப்பிட்டு வாத்திட்டு போகிறாங்க. அன்று முதல் சுப்பிரமணி தனது கெட்டப்பை மாற்றினார். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் எம்ஜிஆர் தலையில் பெரிய சைஸ் தொப்பி அணிந்து நடித்தார். அதுபோல் தானும் பெரிய சைஸ் தொப்பி மற்றும் கருப்பு கூலிங் கிளாஸ் அணிந்து கூழ் விற்க துவங்கினார். எம்ஜிஆர் கெட்டப்பில் கூழ் விற்கும் சுப்பிரமணிக்கு வாடிக்கையாளர்கள் பெருகினர். தொழிலில் சுப்பிரமணி படு பிஸியானார். எம்ஜிஆரின் ஆசிர்வாதம் எனக்கு பரிபூரணமாக இருப்பதால் கூழ் வியாபாரம் கொடிக்கட்டி பறக்கிறது என்கிறார் அடக்கமாக.